Hi friends, this is your Bullman here. So once again intraday levels for 3rd December. Okay, so இப்போ இது ஒரு டெய்லி சார்ட்டு பேங்க் நிஃப்டி. இப்போது இந்த 20th நவம்பர் அன்றைக்கி இருந்த இந்த ரெட் கேண்டில் இருக்கு இல்லையா, ஸோ இதனுடைய ஓகே ஐ ஷல் மார்க்கெட் ஹியர். ஸோ இந்த இன்சைட் பாரில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம் வந்து இதுக்கு கீழே போய் உங்களுக்கு க்ளோஸ் ஆகலை. எவ்ரி டைம் வந்து உங்களுக்கு ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. இட் மீன்ஸ் ஃபர்தர் அப்சைடு மூமெண்ட்டுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். ஓகே, ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த கேப்பை வந்து சரியாக ஃபில் ஆகாமல் இருந்தது இல்லையா, ஸோ அந்த லெவல்ஸை வந்து ஃபில் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. சம்மர் அரௌண்ட் 52,818. ஓகே, ஸோ இப்போ இங்கேருந்து ஒரு 700 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ இது வந்து டெய்லி சார்ட்டில் பார்க்குறோம் இல்லையா, இதையே 2 ஹவர்ஸில் பாருங்கள். யூ கெட் இந்த இடத்துல எக்ஸாக்டாக வந்து மார்னிங் ஸ்டார் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, ஸோ மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் பக்காவாக ஃபார்ம் ஆகிருக்கு அடுத்த சப்போர்ட்டில். ஓகே, ஸோ மல்டிபிள் டச்சஸ் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 டைம்ஸ் இங்கே ஹிட் ஆகி போயிருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி 52,500 ஆர் 52,500 to 580 வரைக்கும் ட்ராவல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது, அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் இன்னையோடைய லோ வந்து பிரேக் பண்ணாத வரைக்கும். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு டெய்லி சார்ட். ஓகே, ஸோ இதை அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி ஃபர்தராக இப்போ அவர்லி கேண்டலில் பார்ப்போம். ஓகே, ஸோ அவர்லி கேண்டலில் ஆல்ரெடி இந்த ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ப்ளஸ் ரீடெஸ்டிங் ப்ராசஸ், ரிட்ரேஸ்மெண்ட், எவ்ரி திங். ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம பேசினபடி மார்னிங் ஸ்டார் இருக்குது. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு ஹையை கிராஸ் பண்ணும்போது இந்த 597 to 800 ஜோன், இது ரெண்டு தான் இந்த கேப் ஜோன். ஓகே, ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் கோயிங் டு ஹிட் 500 வெரி சூன். ஓகே, ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஃபஸ்ட் ஹாஃப்லையோ செகண்ட் ஹாஃப்லையோ 500 இஸ் கோயிங் டு ஹிட். இது வந்து ஷோர் ஷாட்டுன்னு நான் சொல்ல வரல, நான் சொல்கிறது இந்த கேண்டில் பேட்டர்னை பேஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 500ன்றது நல்ல ஒரு ரீச்சபிள் லெவல்ஸாக இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து 2 ஹவர்ஸ் சார்ட்டில் பார்க்கும்போது இந்த கேப் ஜோனை பார்த்துக்கோங்க. இந்த ஷூட்டிங் ஸ்டார் தான் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு சப்ளை ஜோனாக இருக்க போகுது. ஸோ இதை வந்து ஃபர்தராக 15 மினிட்ஸ் சார்ட்டில் பார்ப்போம். ஸோ இந்த 30 மினிட்ஸ் சார்ட்டில் பார்க்கும்போது இங்கே மார்க் பண்ணியிருக்கிற செல்லிங் ஜோன் இருக்குது இல்லையா, ஸோ இந்த 52 550 to 600 வந்தாலே மோஸ்ட் ப்ராபப்ளி செல்லிங் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே, பட் இந்த கேப் ஜோன் வந்து இன்றைக்கி ஃபில் ஆகும்னு நம்ம எதிர்பார்த்தது ஆகலை. ஓகே, பட் இட் கேவ் அண்ட் புல்லிஷ் மொமெண்டம் ஹியர் அட் த எக்ஸாக்டாக இந்த ஒரு ஆல்மோஸ்ட் லைக் அன் ஹேமர் பின் பார் எனி திங். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புஷ் எவ்ரி டைம் வந்திருக்கு. ஓகே, ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி யாரெல்லாம் லாங் போனாங்களோ கண்டிப்பாக இந்த இடத்துல தான் எஸ்எல் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த இன்னியோடைய லோவை வந்து உங்களுக்கு பிரேக் ஆகாத வரைக்கும், ஓகே, ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து உங்களுக்கு டவுன் சைட் மூமெண்ட் வராது. எப்போவுமே ஒரு லெவல்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணும் போது பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆகணும்னு சொல்லும் போது அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலாவது அந்த லெவலுக்கு கீழேயோ மேலேயோ, இப்போ நான் வந்து இப்போ சப்போர்ட்டுக்காக ஒரு ஜோன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த கேண்டிலுக்கு கீழே ஒரு கேண்டில் வந்து பீரிஷாக முடியட்டும். அந்த பீரிஷாக முடிஞ்ச கேண்டிலோட லோவை கிராஸ் பண்ணும் போது தான் உங்களுக்கு என்ட்ரியே நீங்கள் எடுக்கணும். ஓகே, அதே மாதிரி வைஸ் வெர்ஸா ஹையர் லெவலுக்கும் நான் இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணணும்னு சொல்கிறேன்னா அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ஒரு கேண்டில் பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆகணும் புல்லிஷாக. அந்த கேண்டிலோடைய ஹைக்கு மேலே தான் உங்களுக்கு ஃபர்தராக கிராஸ் ஓவர் நடக்கணும். அப்போ தான் அந்த புஷ் வந்து உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இப்போ இந்த கேப் ஜோனை மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம 2 ஹவர்ஸ் இதில் பார்த்தம்போது ஒரு 500 வரைக்கும் புஷ் சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸோ இதுதான் அந்த 550 to 600 ஜோன். ஸோ இந்த ஒரு சப்ளை வந்த இடம் இருக்குது இல்லையா, ஸோ இந்த ஜோன் உங்களுக்கு நல்ல ஒரு செல்லிங் ஜோனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வி ஷல் வெயிட் அண்ட் see how the candles form at that level. Okay, so this is for bank nifty. Now we shall move to nifty. ஓகே, இது வந்து நிஃப்டியோட டெய்லி சார்ட். இதில் ஆல்ரெடி ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் ஃபர்தராக கேப் ஃபில்லிங் இந்த ப்ராசஸ்லாம் நடந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த இடத்துல இன்சைட் புல்லிஷ் அராமி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு ஹையை கிராஸ் பண்ணாலே அப்சைட் மூவ்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போது நடந்திருக்கு. இப்போது இந்த ரெட் கேண்டிலுக்கு பக்கத்தில் உள்ள இந்த 2 க்ரீன் கேண்டிலுமே விச் இஸ் இன்சைட் த ரெட் கேண்டில். ஸோ அப்படின்னும் போது இது இன்சைட் பார் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த இன்சைட் பார் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே மேலே 1 2 3 4 டேஸ் வந்து உங்களுக்கு இந்த ஹையை கிராஸ் பண்ணாமல் இருந்த இடம் இருக்குது இல்லையா, அந்த லெவல் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணும்போது தான் நம்ம ஃபர்தராக நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகும். ஸோ இது வந்து டெய்லி கேண்டில். ஓகே, தென் நவ் வில் மூவ் டு த அவர்லி கேண்டில். ஓகே, இது வந்து ஒரு 2 ஹவர்ஸ் சார்ட்டு. நம்ம முன்னாடியே பேசுனபடி இந்த இடத்துல வந்து கைண்ட் ஆஃப் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது கண்டினியூ ஆகுது. ஆக்சுவலி இந்த
பேட்டர்னுடைய கம்ப்ளீஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, சப்போஸ் இன்கேஸ் இந்த லெவல்ஸை வந்து பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னாலே வி மைட் டெஸ்ட் 25,600 to 25,400. நம்ம முன்னாடியே பேசினதுபடி தான் 25,400க்குலாம் வாய்ப்பு இருக்குது. பட் வி வில் கோ ஒன் பை ஒன். நியர்பை லெவல்ஸ் என்னென்ன இருக்குன்றதை நம்ம வாட்ச் பண்ணுவோம். ஸோ நாளைக்கு இந்த 24,260 to 300 to 350 இந்த ஜோனு தான் வந்து உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக போகுது. இந்த இடத்துல ஏதாவது கேண்டில்ஸ்டிக்கில் ரிவர்சல் பேட்டர்ன் வந்ததுன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு டவுன் சைடு புஷ்ஷுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, பட் இதை சஸ்டெயின் ஆனாலுமே திஸ் 24,400 வில் பி த டஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் டுமாரோ. இந்த 24,400லாம் சஸ்டெயின் ஆனால் மட்டுமே தான் வில் கெட் another 400 பாயிண்ட்ஸ் இன் த கம்மிங் டேஸ். ஓகே, ஸோ இது வந்து ஒரு அவர்லி சார்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் இன்ட்ராடே சார்ட் போயிடுவோம். ஸோ இந்த இன்ட்ராடே சார்ட்டில் நம்ம முன்னாடி சொன்னதுபடி நம்ம முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான் இப்போ ரீச் ஆகிருக்கோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேருந்து உங்களுக்கு டவுன் சைடுக்கு புஷ்ஷுக்கு நிறையா வாய்ப்புகள் வரும். ஸோ அப்படி வரும்போது இந்த ஜோன் இருக்கு இல்லையா 2400, ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு 70 to 80 100 பாயிண்ட்ஸுக்கான டவுன் சைட் ஃபால் வரலாம், ப்ரொவைடட் இந்த இடத்துல உங்களுக்கு ரிவர்சல் சிக்னல் காமிச்சதுன்னா. இன்கேஸ் திஸ் 400லாம் சஸ்டெயின் ஆகும்போது மட்டும்தான் யூல் சி another 300 to 400 பாயிண்ட்ஸ் at the upside level. பட் நம்ம நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்கிறதுனால மோஸ்ட் ப்ராபப்ளி டவுன் சைட் புஷ்ஷுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த சப்போர்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து டபுள் பாட்டம் வச்சு ரீடெஸ்டிங் ஜோன் இதுதான் 784. ஸோ இப்போ இதுக்குமே ஒரு 400 to 500 பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்ம அவ்வளோ பெரிய ரேலி நாளைக்கே வருமானு நம்மளுக்கு தெரியாது. பட் ஸ்டில் நம்ம நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்து தான் தென் வி கேன் டிசைட். ஒரு வேளை நல்ல கேப் அப்பில் ஒரு 100 to 200 பாயிண்ட்ஸ்க்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த ஜோனே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிடும். அந்த இட் வில் புஷ் அப் ஃபர்தர். ஓகே, பட் இங்கேயே வந்து ஃப்ளாட் ஓப்பனிங் மாதிரி வந்து ஒரு ஓப்பனிங்லேயே நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கீழே இந்த சென்ஸ் 2400 வரைக்கும். ஓகே, ஸோ இதுதான் நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸ். ப்ளீஸ் மார்க் தீஸ் லெவல்ஸ் அட் யுவர் சார்ட் அண்ட் டேக் ட்ரேட்ஸ் அக்கார்டிங்லி. ஓகே, கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வாங்கி ட்ரேட் பண்ணுங்கள். தட் வுட் பி மச் பெட்டர். ஓகே, ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ.